பாபா இப்போ வந்து நீங்க வசியமை தயாரிக்கிறதுக்கு மூலிகைகள் பயன்படுத்துவீங்களா இல்ல அப்படின்னா உங்களோட பூஜை முறைப்படியே? என்ன கேட்குறீங்க நானா வந்தேன்னு? உங்களை 10 வாரி கூப்பிட்டா நீங்கள் போக மாட்டீங்களா? புக்கை படித்து என்னை கூப்பிட்டு நான் வந்துக்கிறேன், இந்த பொண்ணை நான் ஆள்றேன். இப்போ நான் தான் ஆளுவேன், இந்த பொண்ணை விட்டு போக மாட்டேன். பேய் அப்படின்றது தான் வந்து பரிச்சயமான ஒரு வார்த்தை. பேய்க்கும் ஜின்னுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை ரெண்டுமே ஒன்று தானா பாபா? சார் தான் ஒரு பரிகாரம் பண்ணி ஒரு கழிப்பு எடுத்து ஒரு குளிச்சம் போட்டு தண்ணி வந்துச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி அவனோட சத்தியம் வாங்கினேன். சிறிய இந்த பக்கம் நீ தலையை வச்சு படிக்கக்கூடாது. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்ட ஜின் பாபா அவர்கள் தான். வணக்கம் பாபா. வணக்கம்மா. பாபா, இப்போ வந்து நார்மலாக இந்த ஜின் ஓட்டுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இப்போ உங்களை பார்த்தோன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது. உங்களை பார்த்தோன்னே ஓகே இவர்கிட்ட போனோன்னா நமக்கு இருக்க பிரச்சனைகள், நமக்கு வந்து ஜின் அப்படின்ற ஓட்டுறதுக்கான சக்தி இவர்கிட்ட இருக்குது அப்படின்றது நல்லாவே எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ ஆனால் சில பேர்லாம் இருக்காங்க, பார்த்தா ஐடியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்காங்க, இல்லைனா வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தா ஜின் ஓட்டுற மாதிரியே நமக்கு தோணாது. ஆனால் அவங்க ஜின் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்ட் டைமில் வந்து வேலை பார்க்குற மாதிரி அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன பாபா நினைக்கிறீங்க? அவங்க வந்து பார்ட் டைம் தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஜின்னு ஓட்டுறதுக்கு அறிகுறி இல்லை. கை நிறைய மோந்திரம், கைத்து நிறைய மாலை, அப்படியே தங்கத்தில் ஜொலிப்பாங்க. இவங்க ஜின்னு ஓட்டுறாங்களா ஷூட்டிங் பண்ணுறாங்களான்னு தெரில. சும்மா 4 நாள் வந்து கற்றுக்கின்னு நான் ஜின்னு ஓட்டுறேன்னு கெட்ட ஜின்னு கிட்ட வச்சுக்கின்னு அந்த ஜின்னை எடுத்தாந்து ஜின்னு வேலை கொடுத்து லேடிஸ் எடுத்துன்னு போய் ஜின்னு வேலை வச்சா லேடிஸை பிடிச்சிடுது. அந்த வீடு தெருவுக்கு வந்துடுது. அந்த லேடிஸுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இவங்க வந்து சம்பாதிக்கணும், சொகுசாக இருக்கணும், வெள்ளம் சொல்லியமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், காரில் போகணும், எப்போவுமே ஒரு 10 பேர் குழுவே இருக்கணும். இவங்களுக்கு ஜின்னு ஓட்டம் தெரியாது, பேயும் ஓட்டம் தெரியாது, பிசாசி ஓட்டம் தெரியாது. ஓகே பாபா, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வசியமை அதெல்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ வசியமை வந்து நீங்கள் எதுக்காக பயன்படுத்துவீங்க? இப்போ வசியமை அப்படின்றது வந்து ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம், அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி யாகம்லாம் வளர்த்துருக்காங்க. ஸோ இந்தந்த மருந்து மூலிகைகள்லாம் இங்கெங்கே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய தகவல்களை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி பாபா நீங்கள் இந்த வசியமையை தயாரிக்கிறீங்க? நாங்கள் கூட வசியமை தயாரிக்கிறோமா. தயாரிக்கும் போது சில மூலிகை நாங்கள் கூட வைப்போம். படிப்பு நாங்கள் இத்தனை நாள்னு ஒரு கணக்கு வைப்போம். கணக்கு வச்சு படிப்போம். 1000 கணக்காக படிப்போம். இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா லட்சக்கணக்காக படிப்போம். படிச்சுட்டு உறவு ஏற்றுவோம், வசியமையை ரெடி பண்ணிவிடுவோம். அந்த வசியமையை வச்சு புருஷன் பொண்டாட்டி சண்டை, அந்த வசியத்துக்கு குடும்ப சண்டை, ஃபேமிலி சண்டை, இப்போ வந்து கடை வசியம், ஜன வசியம், பண வசியம், அதுக்கெல்லாம் கொடுப்போம். சக்ஸஸ் ஆகினே இருக்குமா பாபா. இப்போ வந்து நீங்கள் வசியமை தயாரிக்கிறதுக்கு மூலிகைகள் பயன்படுத்துவீங்களா இல்லை அப்படின்னா உங்களோட பூஜை முறைப்படியே? மூலிகையும் போடுவோம், பூஜை முறையும் செய்வோம். இப்போ தான் சொன்னோமா, நிறைய படிப்போம். நாங்கள் படித்து அந்த மழைக்கு உயிர் கொடுப்போம். பூஜை ரூமில் வச்சிருவோம். பூஜைன்னா வந்து நம்ம இந்த சாமிக்கு கொடுக்குற பூஜை இல்லை, பாத்தியம் வச்சுப்போம். நாங்கள் சித்தரை வைப்போம், நாங்கள் வழிமார்களை வைப்போம், அந்த பூஜாரியில் வைப்போம். வச்சு அந்த மைக்கு உயிர் கொடுப்போம். கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வேலை தேவையோ அந்த வேலையை கொடுப்போம். அந்த வேலை ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகே பாபா, இப்போ உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்காம இருக்கவே முடியாது. என்னன்னா இப்போ ஜின் பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களால் சொல்ல முடியுமா? ஜின்னை ஓட்டின ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு 20-22 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு புக்கு படிக்கிற பழக்கம். பேய் புக்கு படிக்கும், பிசாசி புக்கு படிக்கும், ஜின்னு புக்கு படிக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ரூமில் உட்காந்து அந்த பொண்ணுக்கு தனி ரூமு, அட்டாச் பாத்ரூம் எல்லாம் கொடுத்துக்குறாங்க. அவங்க அம்மா அப்பா கொடுத்துக்குறாங்க. தனி ரூமில் உட்காந்துக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா அதாவது தமாஷா அந்த ஜின்னு புக்கு படிச்சுது. ஜின்னு வாப்பா, எங்கே இருந்தாலும் ஜின்னு வாப்பான்னு டெய்லி படிக்கும்போது வந்துட்டான். வந்து நிற்கிறான். நின்னா அவன் ரூபத்தில் வரல, மனுஷால் மாதிரி நிற்கிறான். ஜின்னு வந்து மனுஷால் ரூபம் எடுக்கும், பாம்பு ரூபம் எடுக்கும், நாய் ரூபம் எடுக்கும், பூனை ரூபம் எடுக்கும். ஆனால் பொண்ணு ஜின்னு வந்து எல்லாமே பாம்பு கிடையாது, எல்லாமே நாயங்க கிடையாது, எல்லாமே பூனை கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு கூப்பிட்டு மனுஷால் மாதிரி வந்துட்டான். இவன் வந்து இந்த பொண்ணை புடிச்சிட்டான். இந்த பொண்ணு அந்த ஜின்னும்
புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. இதே இப்படியே போய்க்கு நிற்குது. இந்த பொண்ணு வேலைக்கு போக மாட்டேங்குது. அம்மா அப்பா கேட்குறாங்க, என்னம்மா வேலைக்கு போகிற பொண்ணாச்சு நீ ஏன் வேலைக்கு போக மாட்டேன்ற? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு 4 நாள் கழிச்சு போகிறேன் அப்படின்னு வீட்டிலே இருக்குது. இப்போ சாப்பிட வெளியே வர மாட்டேங்குது, ரூம்லேயே கேட்குது சாப்பாடு. சரிதான் ரூம்லேயே கொடுக்குறாங்க. செல்ல பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சொல்லுது கேட்டுனுக்குறாங்க அவங்க. சரிதான்னு ஒரு நாள் ஜன்னல்லேருந்து பார்த்தாங்க, என்ன பண்ணுது இந்த பொண்ணுன்னு பேசி நிற்குது. கேட்குறாங்க அவங்க, யாரா என்னம்மா பேசுகிற, உன் வேலையை பார்த்து நீ போ, உன்னை கூப்பிட்டேன்னா நான் உள்ள அப்படின்னு கது மூடிடுச்சு. அவங்களுக்கு பயம், நான் எங்கள் பொண்ணு பேசுதே, யாராண்ட பேசுது தெரிய மாட்டேங்குதே. திரும்ப ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்க, நைட்டில் இந்த பொண்ணு பேசுது. பேசும்போது கை காலெலாம் பின்னால் போயிடுது. பேசும்போது கை காலெலாம் பின்னால் போயிடுது. இவங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க, என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கத்தில் பக்கத்தில் அச்சப்படுறாங்க சொல்கிறதுக்கு. பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சே, அக்கத்தில் பக்கத்தில் அச்சப்படுறாங்க. சொந்தக்காரை கூப்பிட்டாங்க. சொந்தக்காரை கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னா நைட்டில் உட்காந்து நீ பாருப்பா, நைட்டில் இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணுது. சார் தான் நைட்டில் உட்காந்து ஜன்னலில் பார்த்தாங்க, பேசுது, கை காலெலாம் முறுக்கிச்சு. அவங்களும் ஒரு அதிர்ச்சிப்படுறாங்க. சரிதான் காத்தாலாம் நார்மல் ஆகிப்போச்சு, நைட்டில் தான் இந்த மாதிரி பண்ணுது. அவங்க வந்து டாக்டராண்ட காட்டிக்கிறாங்க. டாக்டராண்ட காட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகல, என்ன மாதிரி ஆளை கூப்பிட்டு வேலை பண்ணிக்கிறாங்க. அவன் வந்து வேலை செஞ்சுக்கிறாரு. வேலை செஞ்சு ஒரு மாதம் நல்லாக்குது அந்த பொண்ணு. திரும்ப பழைய மாதிரி ஆகிப்போச்சு. சரிதான் என்னாண்ட வந்தாங்க, நான் காட்டு என்னம்மான்னு. இல்லை இந்த மாதிரி நடந்தது, டாக்டரு பார்த்தாரு, உங்கள் மாதிரி சாமியார் கூட பார்த்தாங்க, சரி பண்ணல, இப்போ உங்களாண்ட வந்துக்கிறோம். அந்த சாமியார் பண்ண தப்பு என்னன்னா, கூப்பிட்டு வச்சு கேட்கல. வந்தார், வேலைப்பாடு பண்ணார், அவருக்கு என்ன தேவையோ செஞ்சுட்டு போயிட்டார். அந்த பொண்ணு நல்லா ஆகிப்போச்சு. ஒரு மாதத்துக்கு பின்னால் திரும்ப இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கூப்பிட்டு வச்சு கேட்கல. இப்போ நான் கூப்பிட்டு வச்சு கேட்குறேன், யார் ராணி மேலே இருக்கிறேன், ஏங்க நான் வரலங்க, நீங்கள் வேறு என்ன புக்கை படித்து என்ன கூப்பிட்டா நான் வந்தேன், என்ன கேட்குறீங்க நானா வந்தேன்னு? உங்களை 10 வாரி கூப்பிட்டா நீங்கள் போக மாட்டீங்களா? புக்கை படித்து என்னை கூப்பிட்டு தான் நான் வந்துக்கிறேன். இந்த பொண்ணை நான் ஆள்றேன், இப்போது நான் தான் ஆளுவேன், இந்த பொண்ணை விட்டு போக மாட்டேன். இப்போ ஜனம் கேட்குது, அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க, சொந்தக்காரங்க கேட்குறாங்க. அவங்க லாக் பண்ணிட்டு வெளியில் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து சம்மந்தப்பட்ட ஆளுங்க கேட்குறாங்க. நான் அவங்கள கேட்டேன், என்னம்மான்னு. ஆமாம் இந்த பொண்ணுக்கு புக்கு படிக்கிற பழக்கம், பேய் புக்கு படிக்கும், பிசாசி புக்கு படிக்கும், ஜின்னு புக்கு படிக்கும். இந்த பொண்ணை செஞ்சு தப்பு தான்மா இந்த மாதிரி ஆகிட்டுக்குது. ஐயா அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஜின்னை கேட்டேன், என்னப்பா என்ன செய்ய போகிற நீ? ஒன்றே செய்ய மாட்டேன், இந்த பொண்ணை இட்டுன்னு போயிடுவேன். என்னடா யார் விட்டு பொண்ணு யாரா இட்டுன்னு போகிறது? நாயம்மாடா. நான் வரல பாபா, நீங்கள் வேற நாயம்மா என்ன கேட்டுக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்துடுறீங்க நீங்கள். நான் வரல, அந்த பொண்ணு தான் கூப்பிட்டுது. அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டேன், என் மேலே அந்த பொண்ணு ஆசைப்பட்டுது. நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னான். சரிதான்ப்பா, நீ இருந்துட்ட, நல்ல வேலை பண்ண, அருமையாக வேலை பண்ண, அந்த பொண்ணு பண்ண தப்பு, நீ வந்துட்ட, நீ போகிறதுக்கு என்ன கேட்குற? மண்சால் ரத்தம் ஓணுன்னு கேட்டான். என்னையா இது மண்சால் ரத்தம் எங்கேயா போகணும்? நான் எதனா ஒரு கோயில் ரத்தத்தை கேளு, எதனா ஒரு ஆடு ரத்தத்தை கேளு, வர வச்சு நான் பஜார்லேருந்து எடுத்தாந்து தரேன். எதிரோ ஒரு ரத்தம் ஓணும் எனக்குண்ணா. அவனை என்ன பண்ணேன், தண்ணி அடிச்சுட்டு அமுச்சிட்டேன். நான் கூப்பிடும்போது வாடான்னு அமுச்சிட்டு அங்கே சொந்தக்காரன் சொன்னம்மா, இந்த ரத்த புட்டு செய்வாங்கல்ல, அந்த ரத்த புட்டு எடுத்தாங்க, பிரியாணி எடுத்தாங்க, கோயிங்க எடுத்தாங்க. அப்படின்னு அந்த ரத்த புட்டு மேலே ஒரு பெரிய தட்டில் போட்டு பூந்தி பவுடர் தெளிச்சுட்டு அந்த மேலே செகுப்பாகி போச்சு. அது பிரியாணி மேலே பூந்தி பவுடர் தெளிச்சு அதுவும் செகுப்பாகி போச்சு. அந்த கோயிங்க மேலே தெளித்தேன், கரெக்டாக இருக்குது, சப்பு தக்குன்னு இருக்குது. கூப்பிட்டேன் அவனை, பாப்பா ஜின்னு நான் வந்துட்டான், நாங்கள் கூப்பிட்டீங்க வாரியா? இது வரைக்கும் இந்த மாதிரி உணவு யாருமே வச்சதில்லை. சாப்பிட்டுட்டு கல்வினி சாப்பிட்டான், ஏப்பம் விட்டான். பாபா ரொம்ப நன்றி பாபா, உங்களுக்கு இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு நான் வருஷக்கணக்காகி போச்சு, உணவு கொடுத்தீங்க, நான் என்ன பண்ணோம்? போயிடுயா. என்ன பாபா நல்ல பொண்ணாக்குது, அழகாக்குது, இதை விட்டு போக சொல்கிறீங்க, போயிடுயா. போனால் தானே நல்லது, அந்த பொண்ணு கூட வாழ்க்கை, போயிடுயா என்ன. சார் தான் ஒரு பரிகாரம் பண்ணி ஒரு கழிப்பு எடுத்து ஒரு குளிச்சம் போட்டு தண்ணி வந்துடுச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி அவனோட சத்தியம் வாங்கினேன், திரிய இந்த பக்கம் நீ தலையை வச்சு படக்கூடாது, படுத்தா கொளுத்திடுவேன், கண்டிப்பாக கொளுத்திடுவேன். நான் கொளுத்துருவேன் தான், கண்டிப்பாக கொளுத்துவேன்னா ஒரு வணக்கம் வச்சுட்டு
இனியே நான் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு போயிட்டான். ஓகே பாபா. இப்போ வந்து ஜின்னுக்கும் இப்போ நீங்கள் ஜின் ஜின் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன மாதிரி மக்களுக்கு எல்லாமே வந்து பேய் அப்படின்றது தான் வந்து பரிச்சயமான ஒரு வார்த்தை. பேய்க்கும் ஜின்னுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை ரெண்டுமே ஒன்று தானா பாபா? பேய் இவன் செயற்கை, ம் அவன் இயற்கை. ஜின்னு இறைவனை படிச்சுது. இவன் பேய், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பேய். இவன் ம் ஒரு 50 வருஷம் வாழணும், 30 வருஷத்தில் செத்துட்டான். 20 வருஷம் கெட்டவன் 20 வருஷம் அடி பண்ண இவன். அவனை பிடிப்பான், அங்கே உதப்படுவான், அவனை பிடிப்பான், அங்கே உதப்படுவான், அவனை பிடிப்பான், அங்கே உதப்படுவான். 20 வருஷம் அடிப்பட்டுனே இருப்பான். இவன் பேய். ம் இவன் இவ்வளோ தான் சக்தி. ம் இவன்லாம் எல்கேஜிமா, ஸ்கூலில் சேர்த்த மாதிரி சேர்த்து விட்டுருவேன் நான். எல்கேஜி ஸ்கூலில் இவன் வந்தால் தான் டராரா ஓட்டணும். ம் பெருசாக இருப்பான், உருவத்தை எடுப்பான். இவன் பேயெல்லாம் ஒரு பேச்சே கிடையாதுமா எங்களுக்கு. பேய், பிசாசி, காட்டேரி, இந்த பூதம் இதெல்லாம் நம்மளுக்கு பேச்சே கிடையாதுமா. வந்தால் ஓட்டிடுவேன். எனக்கு தொழிலே அந்த தொழில் தாம்மா. நிறைய பேர் வருவாங்க, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி குழந்தைக்கு ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நைட்டில் பூதம் பயம் காட்டுது, பேய் பயம் காட்டுது, பிசாசி பயம் காட்டுது, ரத்த காட்டி பயம் காட்டுது. ஈஸியாக ஓட்டுருவேன் நான். பாபா இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ நிறைய பேர் வந்து செல்லப்பிராணிகள் வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப இப்போ வீட்டில் இருக்க செல்லப்பிராணிகளை வந்து ஜின் பிடிக்குமா பாபா? நாய் இருந்தால் நாய் பிடிக்கும், நாயை பிடிச்சிக்கும், அது உள்ளே நொழிஞ்சிடும். பூனை இருந்தால் பூனை உள்ளே நொழியும். மற்ற ஜீவன் நொழியாது, ஏற்றுக்காது. அது ஏற்றுக்காது. இந்த 2 பேரும் ஏற்றுக்கும். திடீர்னு ஒரு பாம்பு வரும், கிராமமா மரங்களா, பாம்பு வரத்துக்கு ஏற்றுக்கலாம். இது வந்து சிட்டி, ஒரு சின்ன பூச்சி கூட வராது. அந்த மாதிரி இடத்துல பெரிய பாம்பு வரும், அவன் தான் சின்ன. உஷாராக இருந்துடணும். ஆனால் ஒன்றுமா, 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நான். லைட்டு போட்டு வைக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வைக்கலன்னா கண்டிப்பாக இருப்பான். 1 பாத்ரூமில் இருப்பான், 2 பாத்ரூமில் இருப்பான், மொட்டை மாடியில் இருப்பான். இவன் தான் இப்போ டெண்டராக போய்க்கின்னுக்கிறான். பேய்ங்கெல்லாம் சின்ன பார்த்து அலருவாங்க. பேய்ங்கெல்லாம் பேச்சே கிடையாதுமா. அவங்க வந்தால் கூட என்ன சொல்ல போகிறாங்க, எதனா சாப்பிட கொடுங்க, அதான் கேட்க போகிறாங்க. துண்டு போய்க்கினே இருக்க போகிறாங்க. இவன் தான் பந்தாவாக பேசுவான். அடிச்சிருவேன் என்னவா, சாவடிச்சிருவேன் என்னவா, கூப்பிட்டுன்னு போகிறேன் என்னவா. பேயெல்லாம் அந்த மாதிரி கேட்காதுமா. பாபா இப்போ வந்து நார்மலாக ஒருத்தவங்கள பார்த்தோன்னா, இப்போ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே அவங்க பண்ணுற சில விஷயங்களை வச்சே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஆனால் இப்போ ஜின்னு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தனிமையில் இருக்கப்போ தான் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும். ஸோ அப்போ வெளியே கூட இருக்க எங்களுக்கெலாம் வந்து அது தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா பாபா, இப்போ அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு ஜின் பிடிச்சிருக்கா, பேய் பிடிச்சிருக்கா, இல்லை வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல்னால ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுமா, இல்லை எப்படி பாபா? ஜின்னு பிடிச்சி உள்ளே வந்தானா வைப்ரேஷன் ஆகிடும். யாரை வந்துக்கிறான்னு தெரிஞ்சு பண்ணாங்க. இவன் கொஞ்சம் தைரியமானவன் உள்ளே வந்துக்கிறான்னு தெரிஞ்சு பண்ணாங்க. ஜின்னு படிப்புன்னு ஒன்று இது படிச்சு ஊதுருவன் மேலே. ஊற்றி பார்ப்பான், முறிச்சு பார்ப்பான், 90 மாதிரி பார்ப்பான், கயத்தை பிடிச்சி மெனி அமுக்கில்லா மாதிரி பார்ப்பான். இவன் பிடிச்சிக்கலாம், இவன் தான் ஜின்னு. பேயெல்லாம் அப்படி கிடையாது. இவன் பயங்கரமானவன். ஊற்றி பார்ப்பான், பல்ல கடிப்பான், அவன் தான் ஜின்னு. பிடிச்சிக்கலாம் இவனை. இப்போ வந்து பெரியவங்களுக்கெல்லாம் வந்து வாய் இருக்கு, எனக்கு இது பண்ணுது அது பண்ணுதுன்னு எங்களால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ குழந்தைங்களுக்கும் வந்து ஜின் பிடிக்குமா பாபா? கேள்வி. அண்டு 2வது கேள்வி என்னன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்னா அது என்ன மாதிரி தாக்கத்தை வந்து வீட்டில் ஏற்படுத்தும் பாபா? பேச்சு கம்மியாயிடும். குழந்தை பேசாது, வேணும், உடல் சரியாக போடாது, படிக்காது, அம்மா கூப்பிடாது, அப்பா கூப்பிடாது, சுற்றின்னு இருக்கும், உணவு ஜாஸ்தியாக சாப்பிடும். ஜின்னுன்னு ஒன்று வந்துச்சுன்னா 10 ஆள் கூட பிடிக்க முடியாது. அந்த சின்ன குழந்தைய தடுக்கும். அந்த சின்ன குழந்தைய பெரியவங்க அடிச்சா பெரியவங்களுக்கு பாதிக்கும். ஏன்னா அவனுக்குள்ள ஜின்னு இருக்கான். அந்த சின்ன குழந்தைய பெரியவங்க அடிச்சா பெரியவங்களுக்கு பாதிக்கும், அடிப்படும், ரத்த காயம், விழுந்துருவாங்க, தடுக்கி விழுந்துருவாங்க. இந்த சின்ன பசங்க பேச மாட்டாங்க, வேணும் அம்மா என்ன மாட்டாங்க, அப்பா என்ன மாட்டாங்க, புத்தி சுவாபம் இருக்காது. அது நம்ம புரிஞ்சுக்கலாம். இவன் ஜின்னு பிடிச்ச சின்ன பையன். நிறைய கேஸ் ஓட்டிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ கூட நிறைய கேஸ் என்னாண்ட இருக்கு. சின்ன பசங்களை ஜின்னு பிடிக்கிறது நிறைய கேஸ் ஓட்டிக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான், பேச்சு வராது. ஆனால் ஒன்று, அவங்கள தொடக்கூடாது. தொட்டால் பெரியவங்களுக்கு கெட்டுது. நார்மலாக பார்த்துக்கணும். நிறைய கேஸ் இப்போ கூட என் கையில் நிறைய கேஸுங்க இருக்குது அந்த மாதிரி. கேளுங்க.
ஓகே பாபா, எங்களுக்கு ஜின் பற்றி நிறைய நல்ல தகவல்களை சொன்னீங்க. ஸோ என்ன மாதிரி ஜின் பிடிச்சவங்க இருப்பாங்க, யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்றத எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி பாபா. நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.